இன்றைக்கு நான் வித்தியாசமா மாம்பழ புட்டு செய்ய போறேன். இந்த மாம்பழ புட்டை மிஸ் பண்ணாம எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். வாங்க இப்ப குசினிக்கு போயிட்டு எங்களோட மாம்பழ புட்டை நாங்க செய்வோம். இந்த மாம்பழ புட்டுக்கு கருத்த கொழும்பான் மாம்பழம் நல்ல டேஸ்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு எனக்கு கிடைச்ச மாம்பழம் அம்பளவி. இதுவும் நல்ல பழுத்த மாம்பழமாக இருக்கணும். சரி, இப்போ நாங்கள் மாம்பழத்திட தோலை வெட்டி சின்ன சின்னனா வெட்டி எடுத்துக்கொள்வோம். நல்ல வடிவாக தோலெல்லாம் சீவிட்டு அதுக்கு பிறகு சின்ன சின்னனா வெட்டி எடுக்கணும். இப்போ தோல் சீவி வச்சிருக்கிற மாம்பழத்தை சின்ன சின்னனா வெட்டி எடுப்போம். இப்போ நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற இந்த மாம்பழத்தில் இந்த சதைகளை மட்டும் எடுத்து கிரைண்டரில் போட்டு நல்லா களியாக அடிச்செடுப்போம். இப்போ நல்லா பேஸ்ட்டாக அடிச்சிட்டேன் பாருங்க. இதில் ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடிச்சு கொள்ளுவோம். இப்போ நாங்கள் மாம்பழ சதைகளை போட்டு நல்லா களி மாதிரி அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். ஒரு கொஞ்சமாக கிரைண்டரில் தண்ணி விட்டு அரைச்சிடுங்க. இப்போ அடுப்பு நல்லா எரிய வலிக்கிட்டு இதில் நாங்கள் இந்த எடுத்து வச்சிருக்கிற மாம்பழ சாறை அடுப்பில் வச்சு சூடாக்குவோம். இப்போ இந்த மாம்பழ சாறை நல்லா அடுப்பில் வச்சு சுட சுட காய்ச்சி எடுத்துக்கொள்ளணும். இதில் நாங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். ஏண்டா புட்டுக்கு தேவையான முழு உப்பும் இதில் தான் இருக்க போகுது. இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விடுவோம். இப்போ பாருங்க, நல்லா இந்த மாம்பழ சாறு சூடாகிட்டு இப்போ இந்த மாம்பழ சாறு சூடு ஆறுறதுக்குள்ள நாங்கள் புட்டை குயிக்காக குழைச்சி எடுத்துக்கொள்வோம். ஏன்னா புட்டுக்கு தண்ணி சேர்க்க போகிறதில்லை, இதுலேயே தான் போட்டு குழைக்க போகிறோம். அப்போ அதனால் சூடு ஆறுறதுக்குள்ளே இந்த வேலையை செய்து முடிக்கணும். இப்போ புட்டுக்கு நாங்கள் அவித்த கோதுமை மா எடுத்து வச்சிருக்கிறோம். இதைத்தான் சேர்த்து புட்டு குழைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு குழைப்போம். இப்போ நாங்கள் இது வரைக்கும் ஒரு சுண்டு மா போட்டு குழைச்சிருக்கிறோம். இனி கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு பதத்துக்கு ஏற்ற மாதிரி குழைச்செடுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம் எங்களுக்கு தேவையான அளவு. எங்களுக்கு புட்டுக்குரிய பதம் தெரியும். அப்போ அந்த பதத்துக்கு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே பிசைஞ்சு எடுத்தா சரி.
புட்டு பதம்ன்றது நாங்கள் சுண்டால கொத்தைக வந்து ஒட்டுப்படக்கூடாது, அப்போதான் நல்லா சின்ன சின்னனா வரும். இதுக்கு நாங்கள் வந்து தண்ணியே சேர்க்கையில் அந்த மாம்பழ சாறில் தான் குழைச்சது. திருப்பியும் சொல்கிறேன், மாம்பழ சாறு வந்து நல்ல சூடாக இருக்கையே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குழைச்சி எடுத்துருங்க. இனி இதை நாங்கள் சுண்டால சின்ன சின்னனா கொத்தி எடுப்போம். பாருங்க இப்ப எப்படி சின்ன சின்னனா கொத்தக்கூடியதா இருக்குண்டு. ஆகலும் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா கொத்த இல்லாது ஒட்டி கொண்டு இருக்கு டம்ளரோட. இப்ப பாருங்க ஒட்டுதாண்டு. பாத்தீங்கன்னா மாம்பழ புட்டுன்றபடியா மாம்பழத்துல நார் குடைஞ்ச தெரியுது. நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த புட்டு. இந்த புட்டுக்கு மாம்பழம் ஒரு துண்டு வெட்டி வச்சுக்கொண்டு கொஞ்சமா சீனி போட்டு சாப்பிட நல்லா இருக்கும். இது அம்பளவி அக்காண்டபடியா இந்த நிறத்துக்கு வந்திருக்கு. இதே கருத்த கொழும்பான அண்ணாவா இருந்திருந்தா இப்படி இருந்திருக்கும். அது ஒரு ஒரேஞ்ச் கலருக்கு வரும், நல்ல டேஸ்டா இருக்கும். அது வந்து இனிப்பு தன்மை கூடுதலா இருக்கும். சரி, நாங்க இனி இதை அவிச்செடுப்போம். இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த பானையில தான் புட்டை வைக்க போகிறோம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கு, இதை நாங்கள் அடுப்பில் வச்சிருவோம். இப்போ நாங்கள் வந்து குழச்சி வச்சிருக்கிற இந்த புட்டு மாவுக்கு கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் கொத்தி எடுத்துருக்கிற இந்த புட்டு மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புட்டுக்குள்ள போடுவோம். அடுத்தது வந்து கொஞ்சமாக தேங்காய் பூவும் போடுவோம் மேலால. திருப்பியும் புட்டு மாவு. இப்போ கடைசியாக மேலால கொஞ்சமாக தேங்காய் பூ போடுவோம். சரி பாருங்க, இப்போ நாங்கள் புட்டு மாவை வந்து குழல்ல போட்டு தயார்படுத்திட்டோம். இனி இதை வந்து நாங்கள் அடுப்பில் வச்சிருவோம். தண்ணியும் நல்லா கொதிச்சிட்டு இப்போ குழலால் பார்த்தீங்கன்னா ஆவி வர வலிக்கிட்டு இந்த நேரத்தில் நாங்கள் குழலை சிரட்டையால் மூடி வச்சிருவோம். இப்போ நாங்கள் வந்து புட்டு அவிஞ்சிட்டான்னு பார்ப்போம். அதை எப்படி பார்க்குறேன்டா, இப்படி ஒரு குச்சை எடுத்துக்கொண்டு இந்த குச்சை இந்த புட்டுல அப்படி குத்துங்க. குத்திட்டு வெளியில எடுத்தா இந்த குச்சில வந்து புட்டு ஒட்டாம வந்தா புட்டு அவிஞ்சிட்டு அர்த்தம். இப்ப புட்டு வந்து அவிஞ்சிட்டு நாங்க புட்டை இறக்கிடுவோம். நல்ல வாசனையா இருக்கு. இப்ப பாருங்க எவ்வளவு வடிவா அவிஞ்சி வந்திருக்கு இந்த புட்டு. மாம்பழ புட்டுக்கு இன்னும் கொஞ்சம் மாம்பழத்தையும் வெட்டி வச்சுட்டு இந்த மாம்பழத்தோட சேர்த்து ஒரு வாழைப்பழமும் வச்சுட்டு சாப்பிட அவ்வளவு டேஸ்டா இருக்கு. இப்போ நாங்கள் மாம்பழ புட்டு வந்து தயார்படுத்திட்டோம். நல்ல டேஸ்டான சாப்பாடு.
குயிக்காக செய்து சாப்பிட்றலாம். மாம்பழ சாரை கையில் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் குழச்சி புட்டு அவிச்சு எடுக்கிறது மட்டும்தான் வேலை. இப்போ நாங்கள் டேஸ்ட் பார்த்துருவோமா? பாருங்க, நல்லா சாஃப்டாக வந்துருக்குங்க. முதல் மாம்பழ புட்டை தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இனிப்பு கூடாம நல்ல அளவான இனிப்போடு இருக்கு. அறுத்த குழம்பான் மாம்பழம் போட்டிருந்தா இன்னும் டேஸ்டா இருந்திருக்கு. புட்டு சாப்பிட மாம்பழத்தோட வாசனை வருது அப்படியே. நாங்கெல்லாம் புட்டுண்டா உயிரையே கொடுப்போம். ஏன்னா புட்டு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. புட்டுக்கு என்னத்தையும் வச்சு சாப்பிடலாம்ன்ற கட்டத்தில் இருப்போம். ஆனால் மாம்பழமும் புட்டும் வாழைப்பழமும் புட்டும் அதெல்லாம் இப்படி இருக்கு. அதே மாம்பழ சாறில் செய்த புட்டு அப்படி அல்டிமேட்டாக இருக்குது. அதோட இந்த மாம்பழ துண்டையும் வச்சு சாப்பிட இருக்குது பார்த்தீங்களா டேஸ்ட். உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. This food is so beautiful and tasty. This food is so beautiful. Sweet இல்ல இல்ல கேமராமேன், அதை நீங்க அப்படியே போடுறீங்க. சரியா? போயிட்டு வாங்க. கட் பண்ணிருங்க. அப்ப பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க? இல்ல கட் பண்ணாதீங்க, அப்படியே போடுறீங்க. இன்றைக்கும் ஒரு சுவையான சமையல் காணொலி என்றே சொல்லலாம். உண்மையாவே நல்ல டேஸ்டா இருந்துச்சு. கட்டாயமா நீங்க வீட்டை முயற்சி செய்யுங்க. ஆனா நான் திருப்பி 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 சொல்லி கொண்டிருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், கருத்த குழம்பான் மாம்பழம் இருந்தா எடுங்க, அது இன்னும் டேஸ்டா இருக்கும். இது போல இன்னொரு சுவையான சமையல் காணொலியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.